கரெக்டாக நீங்களும் கரெக்டாக ப்ராசஸிங் கரெக்டாக இருந்தது. ஓகே. எனக்கு வந்து 2 மாதம்னு சொன்னீங்க ப்ராசஸிங் டைமு. ஓகேண்ணா. ஆனால் 1 மாதத்துலேயே முடிஞ்சிது. 1 மாதமே ஆகலை, முடிஞ்சிட்டு எனக்கு டைமு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். சார் நான் வந்து என் பேர் நேம் கே கார்த்திக். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வர்றேன். ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு சார் போகிறீங்க? நான் மலேசியா போகிறேன் சார். மலேசியாவுக்கு போகிறீங்க. என்ன ஜாபுக்கு போகிறீங்க? ஃபேக்ட்ரி ஒர்க்கு போகிறேன் சார். ஓகே சார். ஓகே, அதுக்கான விசா, ஃப்ளைட் டிக்கெட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டிங்களா? அது எல்லாமே வாங்கிட்டேன் சார், கையில் தான் இருக்குது. ஓகே சார். ஓகே, என்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு? 24ஆம் தேதி சார். சரி, ஓகே சார். ஓகே, எங்கேருந்து? திருச்சியிலேருந்து கோலாலம்பூர். ஓகே சார். ஓகே சார், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாச்சு, எல்லாம் ஃபினிஷ். ஓகே சார். ஓகே, நீங்கள் நம்ம ஏஜென்சிக்கு எப்படி வந்தீங்க, நம்ம ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும், அதை நம்ம கேண்டிடேட்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். நான் இந்த ஏஜென்சி எப்படி கண்டுபிடிச்சேன்னா, யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஒன்று வந்தது. எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஆர்வமாக இருந்தப்போ பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தேன், உங்கள் பேஜ் 2 நல்லா ரன்னிங்காக இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் சரி உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சிங்கப்பூர் இடையில அப்ளை பண்ணால் வேறு இடத்துல அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிட்டு, சரி மலேசியா போகணுன்ட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். கரெக்டாக நீட்டாக நீங்கள் கைட் பண்ணீங்க. ஓகே. எப்படி சொல்கிறீங்க அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணதை வச்சு? ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, யார் யார் அனுப்புறீங்க என்னென்னு எல்லா டீட்டெயில்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே. அந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நான் வந்து எல்லாமே பண்ணேன். கரெக்டாக நீங்களும் கரெக்டாக ப்ராசஸிங் கரெக்டாக இருந்தது. ஓகே. எனக்கு வந்து 2 மாதம்னு சொன்னீங்க ப்ராசஸிங் டைமு. ஓகேண்ணா. ஆனால் 1 மாதத்துலேயே முடிஞ்சிது. 1 மாதமே ஆகலை, முடிஞ்சிட்டு எனக்கு டைமு. எப்படி உங்களுக்கு மலேசியா ப்ராசஸ் தெரியும்? மலேசியா ப்ராசஸிங் வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஓகே. அதனால் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க மலேசியாவில்? நான் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொன்ன ப்ராசஸும் உங்கள் அனுபவத்துக்கு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்கண்ணா நாங்கள் சொன்னதை வச்சு? நான் ஃபஸ்ட்டு போனப்போ அது ஒரு ப்ராசஸிங் வேறு மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, ரொம்ப அலைச்சல் இல்லாமல். ஒரு பேமெண்ட் கட்டுறப்பையும் இந்த மெடிக்கலுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். மற்றபடி நான் இந்த அலைச்சல் இல்லை, எனக்கு குயிக்காகவே வந்துட்டு, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் இதில். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆக்சுவலி நீங்கள் இப்போ வந்தது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து இது ஜாபுக்காக அப்ளை பண்ண வந்திருப்பீங்க. வந்ததுலேருந்து இன்றைக்கி விசா உங்கள் கையில் வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகுது? இது வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்? 22 நாள் தான் இருக்கும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. எத்தனை வருஷம் விசாண்ணா உங்களுக்கு? நமக்கு வந்து 3 இயர்ஸு விசா. ஓகே. ஆனால் அது நம்ம அங்கே எப்படி இருந்துக்கிறோமோ அதை பார்த்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோ பண்ணீங்கல்ல? ஓகே. அந்த குரூப் ஃபாலோ பண்ணும்போதே எங்களுடைய ஒர்க் அவுட் தெரியும், எங்கள் வேலை எப்படின்னு தெரியும், எங்கள் டிமாண்டில் இருந்து எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள், என்னென்ன கண்ட்ரிக்கு ஜாப் வருது, என்னென்ன போடுறோன்ட்டு. நீங்கள் வந்து அப்படின்னா யூரோப் ஜாப்பு, கல்ஃப் கண்ட்ரி, அதில் எல்லா கண்ட்ரிக்குமே அனுப்புகிறாங்க. ஆனால் ப்ராசஸிங் எல்லாம் நீட்டாக நடக்குது, அது எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம எல்லாம் இறங்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்து வந்து ஒரே மாதத்துல ஜாப் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் இருந்து ஃபாலோ பண்ணிங்கல்ல, அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏஜென்சி கூட இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் நம்ம கேண்டிடேட்க்கும் வியூவர்ஸ்க்கும் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஏஜென்சியை பற்றி என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்க மூவ் பண்ணலாமா என்னென்னு சொல்லுங்கள். ஏஜென்சி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க லைசன்ஸ் ஏஜென்சி ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோன்னா லைசன்ஸ் ஏஜென்சி. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளே ஒரு ப்ராப்ளம் அவங்க பண்ணால் கூட நம்ம வந்து பேசலாம், புரிஞ்சு எந்த விஷயமும் பேசலாம். அதனால நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொல்கிற டைமும் நம்ம பொறுமையாக இருக்கணும், அது ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம வந்து இந்த எப்போ சார் ரெடியாகனு கொடுத்துவிட்டு நம்ம அவசரப்படக்கூடாது. வெளிநாடை பொறுத்தளவு கொஞ்சம் பொறுமையாக வேணும். ஓகேண்ணே. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் நீங்கள் எதுவும் கால் பண்ணி கேட்குற அளவுக்கு நாங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், நீங்களே தான் எல்லாமே. ஒரு டயத்துக்கு நீங்கள் தான் ஃபோன் அடிச்சிங்க, நானாகவே அடிக்கலை. ஓகே. அது நீங்களே தான் இப்போ வரைக்கும் ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு நீ எங்கே வர்றீங்க, எங்கே இறங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்களாவது வாண்டடாக ஃபோன் அடிச்சு ப்ராசஸிங்லேருந்து ப்ராசஸ் சப்மிட் பண்ணீங்க, அதோட சரி. ஆமாம், நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் போடுறதுலேருந்து விசா வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம தான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு 10 ஃபோன் தான் பண்ணியிருப்போம். ஆமாம்.
அதான் சார் எல்லாமே நீட்டாக எல்லாமே இப்போ கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க, அதான் ஒன்றும் இது இல்லை. ஓகே சார், ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் வரலாமா? அந்த பிரச்சனை இல்லை, ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பாக வரலாம். ஓகே சார். ஒரே விஷயம், வெயிட் பண்ணணும். உங்கள் வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கோங்க. ஆமாம், வெயிட் பண்ணணும். அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, எப்போ ரெடி ஆகும்ன்ட்டு. அவங்களாவே வாண்டடாக ஃபோன் அடிப்பாங்க. நம்ம ஒரு திருப்பம் கால் வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னாக்கா அவங்களாவே ஃபோன் அடித்து அடுத்தடுத்த ப்ராசஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம கரெக்டாக பண்ணலாம். ஓகேண்ணே. ஸோ உங்கள் அனுபவத்துலேயும் ஸோ உங்கள் தெளிவில் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஏஜென்சியை சூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துலேயும் கேண்டிடேட்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கொடுத்ததை ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் போகிற அந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.